சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 25. ஒப்புரவா தப்புரவா? உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. மத்தேயு 22:39. முதியோர் இல்லத்திற்கு தன் தந்தையை அழைத்து இழுத்து சென்ற மகன் ஒரு பாலத்தை அடைந்தபோது தந்தை தேம்பி தேம்பி அழுதார். மகன் கரிசனையோடு வினவிய போது, பல ஆண்டுகளுக்கு முன் இதே வழியாகத்தான் என் தந்தையை நான் இழுத்துச் சென்றேன் என்றாராம். குடும்ப பொறுப்புகளில் எவ்வளவு பின்னடைவு, சண்டையும் சச்சரவும் விசுவாசிகளின் பிறப்புரிமையாக இன்று விளங்குகிறது. சக விசுவாசியின் சுகவீனம், உடன் ஊழியரின் மன உளைச்சல், பணியாளரின் பணத்தேவை, இவையெல்லாம் நம் கண்ணில் படுவதில்லை. தேவனோடு நான் சரியாக இருக்கிறேன் என்பதே பலரது நியாயம். சுயநீதிக்காரனான ஒரு திருமறை சட்ட அறிஞன் கட்டளைகளில் எல்லாம் முக்கிய கட்டளை எது என்று இயேசுவிடம் வினவிய போது அவர் இறைவனிடத்திலும் உடன் மனிதரிடத்திலும் அன்பு செலுத்துவதை இணையாக கூறுகிறார். மத்தேயு 22:35-39 வரை. ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தீவிரம் காட்டிய பரிசேயர் தங்கள் அயலகத்தாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தவறினார்கள். ஒருவரோடொருவர் அன்பில் நடந்து கொள்வதுதான் இறைவனுக்கு பிரியமான பலி. எபேசியர் 4:31 மற்றும் 5:2. மனிதரோடு நமது சமதள உறவு சரியில்லை எனில் கடவுளோடு நமது செங்குத்து உறவு சாத்தியமில்லை. நம்மை போல் அடுத்தவரையும் நேசிக்க வேண்டும் என்ற இரண்டாம் கட்டளை இரண்டாம் தரமானது அல்ல, முதல் கட்டளைக்கு இணையானதே. கடவுளை துதிக்கும் நாவால் தன் தோழரை சபிப்பது எப்படி என்று மூத்த அப்போஸ்தலர் யாக்கோபு வினவுகிறார். யாக்கோபு 3:9. தான் கண்ட சகோதரனிடம் அன்பு செலுத்தாதவன் தான் காணாத கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்று இயேசுவுக்கு அன்பான சீடர் யோவானும் சவால் விடுகின்றார். 1 யோவான் 4:20-21. கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது குறித்து ஆண்டவரது போதனை ஆணி அறைவது போன்று உள்ளது. முதலாவது உன் சகோதரனோடே ஒப்புரவாகு, பின்னர் உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. அமெரிக்காவின் அசாதாரண எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன் சார்லஸ் ஃபின்னி 1792 முதல் 1875 வரை தனது பிரசங்கங்களில் மனிதரோடு ஒப்புரவாகி தவறுகளை சரி செய்வதை வெகுவாய் வலியுறுத்தினார். அவரால் கர்த்தரை கண்டுகொண்டவர்களில் பின்வாங்கி போனோர் வெகு சிலரே. ஒப்புரவாக மனத்தாழ்மையும் சுயமறுப்பும் அவசியம். இப்படி 200 மைல் தூரம் இன்னொருவருக்காய் போவதை விட 200 மணி நேரம் இறைவனை போற்றி துதிப்பது சுலபம். ஆனால் இந்த அர்த்தமற்ற ஆராதனையை ஆண்டவர் அருவருக்கின்றார். கடவுள் மீது உள்ள பாசம் ஆராதனையின் ஒரு பக்கம் மட்டுமே. மனிதர் மீது உள்ள பாசமே அதன் மறுபக்கம். மனிதரை மதிப்பதே கடவுளுக்கு பயப்படுவதின் மறுபக்கம். லூக்கா 18:2-4 வசனங்கள்.